ஒரு வழியாக ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவரா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ படம் ரிலீஸ் ஆகி பட்டே கிளப்பிட்டு இருக்குன்னு ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா தியேட்டர் வாசலில் தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. படம் எப்படி இருக்குது, அதோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தோட ஹீரோ ஜூனியர் என்டிஆர். ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதேவி மகள் ஜான்வி கபூர். சைஃப் அலிகான் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோடைய டைரக்டர் நம்ம கொட்டாலா சிவா. இவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு சொல்லப்படுது. மியூசிக் இது வந்து யார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம அனிருத். ஸோ அனிருத் வந்து சும்மா பட்டை கிளப்பியிருக்காரு. ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுமே வந்து அனிருத்தை சும்மா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா பிஜிஎம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அனிருத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம தமிழ் பையன் ஆந்திராவிலையும் கலக்கிறாரு, தெலுங்கானாவிலையும் கலக்கிறாரு அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் கேமரா. ஸோ நம்ம ரத்னவேல் சார் தான் பண்ணியிருக்காரு. ரத்னவேல் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஸோ மிகப்பெரிய கேமராமேன். எந்திரன்லாம் அவர் தான் பண்ணார். நிறைய படம் அவர் தமிழில் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரையும் படத்தை வந்து அப்படி தாங்கி நிற்கிறது ஜூனியர் என்டிஆர் தான் அப்படிங்கிறாங்க. ஜானவி கபூரும் அவங்களுடைய ரோலை ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சைஃப் அலிகான் உண்மையிலேயே மிரட்டுறாரு ஸ்க்ரீனில் அப்படின்றாங்க. பட் படத்தில் ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா, அந்த கிராஃபிக்ஸ் அனிமேஷன் காட்சிகள் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா விறுவிறுப்பாக போகுது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் தொய்வு இருக்குது. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அந்த ட்விஸ்ட்டு ஒன்று வந்தாலும் கூட, செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது அந்த ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் கதை இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் கதை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா படம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா மாஸ் சீன்ஸு, டூயட் சாங்ஸு, குத்து சாங்கு, மாஸ் ஃபைட் சீன்ஸு, பிஜிஎம்மு. ஸோ இப்படி தான் இந்த படம் முழுக்க இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ் என்டர்டெயின்மெண்ட், ஃபேன்ஸுக்கான ஒரு மூவி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் பார்ட்லேயாவது ஏதாவது ஸ்டோரி இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் ஜூனியர் என்டிஆரோட ஃபேன்ஸ் சும்மா கொண்டாடி தீர்க்குறாங்க. பட் தமிழ்நாட்டில் காலையில் 9 மணிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இங்கே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ் ஃபேன்ஸுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், நான் படம் பார்க்கல. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறீங்க. நிறைய படம் பார்த்துட்டு பண்ணியிருக்கேன், சில படங்களை கேட்டுட்டு பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் சொன்ன அந்த வார்த்தைகளை வச்சு தான் இந்த ரிவ்யூ போட்டிருக்கேன். படம் ஆந்திரா தெலுங்கானாவில் சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் தமிழ்நாட்டில் இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத 9 மணிக்கு மேலே தான் தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த படத்தில் கதை இருக்கா இல்லையா, இது தமிழ் ஆடியன்ஸை கவருமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.